அனைவருக்கும் வணக்கங்க. சுடிதார் பேண்ட் வெட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கிளாத்தை 4ஆக மடித்து போட்டுக்கலாங்க. இது கரபாகம். 4ஆக மடித்து போட்டுட்டு இந்த கிளாத்தை இந்த ஓப்பன் பகுதியில் தான் நமக்கு அந்த இடுப்புக்கிட்ட சுருக்கு வைக்கிறோம் இல்லைங்களா பேண்ட்டுக்கு, அது மேலே வர மாதிரி தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ அளவு பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்து 39 இன்ச் இருக்குது. இடுப்புலேருந்து கீழே கால் வரைக்கும் இருக்கிறது 39. காலோட சுற்றளவு கீழே டைட் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா 12 இருக்குங்க. இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த 39ல் மேலே பெல்ட் வருது இல்லைங்களா, சுடிதாருக்கு மேலே வரும், அந்த பேண்ட்டுக்கு மேலே வருது இல்லைங்களா, அதுக்கு ஒரு 8.5 இன்ச் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த 39ல் 8 மைனஸ் பண்ணிட்டோம்னா 39ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 31 இருக்கும். அந்த 31ல் 1/2 இன்ச்சு சேர்த்தி நம்ம 31.5 ஃபுல் லென்த்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் கீழே மடித்து தைக்கிறோம் இல்லைங்களா, கேன்வாஸ் கொடுத்து கீழே கால்கிட்ட மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. காலோட அகலம் 6 இன்ச் இருக்குங்க. 12ல் பாதி 6 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ மேலே சுற்றளவு பார்க்குறோங்க. சுற்றளவு எவ்வளோ இருக்கோ, ரொம்ப எவ்வளோ அகலம் இருக்குதோ அந்த அளவு அகலம் வச்சோம்னா நமக்கு செமி பட்டியாலாக்கு ஃப்ளீட்ஸ் வச்சு வரும்பொழுது நல்லா இருக்குங்க. இப்போ சீட்டோட உயரம் பார்த்திங்கன்னா 8 வச்சுருக்குதுங்க. 8 வச்சு இந்த கீழே கால்கிட்ட 6 வச்சுருக்கோம் இல்லைங்களா, 6 வச்சுருக்கோம் இல்லைங்களா, 6லேருந்து இதையை மார்க் பண்ணி நம்ம வெட்டிக்கலாம். இந்த மேலே எக்ஸ்ட்ரா 1 இன்ச் இந்த கசகசன்னு எச்சு கம்மியாக இருக்குது பார்த்திங்களா, அதையெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துட்டோம். ஏற்கனவே மார்க் பண்ணிட்டு தான் 31 இன்ச்சு 31.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த கால் பகுதியிலேருந்து மேலே அந்த ஷேப்பில் கரெக்டாக வெட்டிட்டோம்னா பேண்ட்டோட 2 காலுக்கு உண்டான கிளாத்து இதில் கிடச்சிரும். இதில் நம்ம கேன்வாஸ் வச்சு மடித்து ஒரு தையல் போட்டு தைக்க வேண்டியதாங்க. பேண்ட்டோட பெல்ட் பார்த்துக்கலாங்க. பெல்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம 4ஆக மடித்து போட்டு தான் வெட்டுவோம். இதில் கிளாத் அதிகமாக இருக்கிறனால நம்ம இதை 2ஆக மடித்து போட்டு வெட்டிக்கலாங்க. பேண்ட்டை நம்ம வெட்டும் பொழுது கால் பாகம் இந்த மாதிரி க்ளோஸாக ஓப்பன் இல்லாத பாகமாக வந்தது அப்படின்னா நமக்கு கிளாத் ஜாயிண்ட் போடுற மாதிரியோ பத்தாத மாதிரியோலாம் வராது. நமக்கு கிளாத் அதிகமாக இருக்கும். இது கிளாத்தே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, 2 மீட்டருக்கு மேலேயே இருந்துட்டனால நமக்கு இது 4ஆக போட்டு வெட்டாமல் 2ஆக போட்டு வெட்டிக்கிற அளவுக்கு கிளாத் இருக்குங்க. இப்போது இதோட அளவு பார்த்திங்கன்னா 41.5 இருக்குங்க. கூட ஒரு 6 இன்ச்சு சேர்த்தணும் அப்படின்னா 47.5 வருது. அப்போ இந்த 47.5ல் 1/2 இன்ச்சு ஒன்றும் பெரிய வித்தியாசம் வராது. அதனால் 48ஆக வச்சுட்டோம். 48ல் பாதி 24. அப்போ இந்த பேண்ட்டோடைய அகலம் 24 இன்ச்சு. உயரம் பார்த்திங்கன்னா 39ல் ஒரு 8 இன்ச்சு பெல்ட்டுக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த 8 இன்ச்சு தான். மேலே மடிக்கிறதுக்கு நாடா கோக்கறதுக்கு 1.25 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த 8 இன்ச்சை வைக்கிறோம். கீழே தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கிறோம். அப்போ பெல்ட்டுடைய உயரம் 8.5, மேலே மடிக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு. இதுதான் அளவுங்க. இப்போது இந்த அளவில் இதையை நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம். இந்த மார்க் பண்ண மாதிரியே வெட்டிட்டோம் அப்படின்னா இதையை நம்ம தைச்சிட்டு கீழே பேண்ட்டுடைய கிளாத்து கேன்வாஸ் வச்சு அதையும் தைச்சிட்டு இது 2ஐயும் சேர்த்து இணைச்சி பேண்ட்டை ஈஸியாக தைச்சிடலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் தைச்சி பழகுறீங்கன்னா காட்டன் கிளாத்லேயே தைச்சி பழகுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூங்க.